الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في القرآن الكريم وآتوا النساء صدقاتهن نحلا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال رسول الله صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற பெண்களுக்கான இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் மலாய்க்காமார்களுடைய துஆவின் பக்கம் பொருந்தியவர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகமூட்டியவனாக இந்த நேரத்திலே இந்த இடத்திலே கூடியிருக்கக்கூடிய உங்களை தவிர இன்னும் அதிகமான பெண்கள் இந்த உலகாயுத நோக்கங்களுக்காக உலக விடயங்களுக்காக இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருந்தும் இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக பல வேலைகளை வைத்துவிட்டும் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு எத்தி வைத்தவனாக, வாரம் நாம் ஏதோ ஒரு விடயத்தை என்ன செய்கிறோம், இந்த இடத்தில் வந்து கற்கின்றோம், கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் நாம் அல்லாஹ்விடம் பெறுபேறு பெற்றவர்களாக மாறுவோம் என்கின்ற விடயத்தை உங்களுக்கு கூறியவனாக, இந்த இடத்திலே பேசப்படுகின்ற விடயங்கள், ஞாபகமூட்டப்படுகின்ற விஷயங்கள் எமக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே இன்றைய அம்சமாக நாம் நம் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில் ஞாபகமூட்டி செல்லாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த சமூகத்திலே பல்வேறுபட்ட கொடுமைகளை நாம் என்ன செய்கிறோம், வாராந்தம் நாளாந்தம் என்ன செய்கிறோம், காண்கின்றோம், பார்க்கின்றோம், கண்ணூடாக கண்டுகொண்டு கடந்து செல்கின்ற நிலைமை நமக்குள் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த சமூகத்தில், அதாவது குறிப்பாக எமது கிராமங்களிலே இருக்கின்ற நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை என்று சென்று பார்ப்போம்னு சொன்னால் இந்த சீதனம் என்கிற கலாச்சாரம். இந்த சீதனம் என்கிற கலாச்சாரத்தை நம்முடைய சமூகத்தில் அதிகம் காணப்படுகிறது. இதை இப்போ பேச எடுத்தோம் என்று சொன்னாலே அதிகமான சகோதரர்கள், அதிகமான மார்க்கம் படித்தவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, இது ஒரு சின்ன விஷயம்தானே, இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ என்று இதை பேசாமலே சிலர் இருக்காங்க. ஏன், நாம் தொழுகையை பற்றி பேசணும், வட்டியை பற்றி பேசணும், ஷிர்க்கை பற்றி பேசணும், ஆனால் இந்த விஷயங்கள் சீதனம் சம்பந்தமாக சொத்து பங்கீடு விஷயமும் பேச தேவையில்லை என்று சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. நாம் நன்றாக யோசிக்கணும் சகோதரர்களே. மேற்கூறப்பட்ட விஷயங்கள் அவர்கள் பேச வேண்டும் என்று சொல்கின்ற விடயங்களை கூட பேச வேணாம் என்று சொல்லலை, பேசணும். ஆனால் அதை பேசுவது போன்று, அதை வலியுறுத்துவது போன்று இந்த சீதனம் விடயத்தையும் என்ன செய்யணும், பேசணும், வலியுறுத்தணும். ஏன் காரணம் என்று சொன்னால், இந்த சீதனம் என்பதன் மூலமாக இந்த சமூகத்தில் அதிகமான கொடுமைகள், பாவங்கள் இடம்பெறுகின்றது. அது நான் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு ஒவ்வொன்றாக செல்லுவேன்.
அதுபோன்று இந்த சமூகத்தில் இந்த சீதனத்தை பேசணுமாக இருந்தால், இந்த சீதனம் சம்பந்தமாக ஒரு ஆள் என்ன செய்யணும், அது சம்பந்தமாக ஒரு ஞாபகமூட்டல்களோ அல்லது அது சம்பந்தமான தெளிவுகளோ கொடுக்க போனால், அதிகமான இந்த சீதனத்தை ஆதரிக்கக்கூடியவரோட கருத்து எப்படி இருக்கிறதா இருந்தால், இந்த சீதனம் சம்பந்தமாக பேசுபவர் திருமணம் முடித்தவராக இருக்க வேண்டும், வயது முதிர்ந்தவராக இருக்க வேண்டும், பிள்ளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்களை என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஏன் திருமணம் முடிக்காதவர்கள் பேசக்கூடாதா? திருமணம் முடிக்காதவர்கள் சீதனம் சம்பந்தமாக பேசக்கூடாதா? பேசலாம். பல்லேகோ அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு விஷயம் கிடைச்சாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, எத்தி வைங்க என்று சொல்கிறாங்க. அப்போ நமக்கு செல்லணுமா இல்லையா சகோதரிகளே? செல்லணுமா இல்லையா சகோதரிகளே? நம்ம செல்லணும். அப்போ இந்த விஷயத்தை பேசக்கூடியவர்கள், இந்த விஷயத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்த விஷயத்தை தடுக்கக்கூடியவர்கள் நன்றாக ஒன்றை விளங்க வேண்டும். இந்த கொடுமை என்பதை யாரும் என்ன செய்யலாம், பேசலாம் என்கிற விஷயத்தில் கிளியர் கட்டாக இருக்கணும். எனவே இந்த விஷயம் சீதனம் என்கின்ற விஷயத்தை எடுத்து நோக்குவோமையாக இருந்தால், நாம் நம்முடைய சமூகத்தில் இந்த சீதனம் என்று சொன்னால் என்ன, நிறைய பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால், சீதனம் சம்பந்தமாக எந்த ஹதீஸில் வந்திருக்கு தடண்டு, எந்த குர்ஆன் வசனங்களில் வந்திருக்கு தடண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்களா என்று சொல்லி, சீதனம் என்று சொல்லி எங்கள் ஹதீஸில் வந்திருக்கு என்று கேட்கக்கூடியவர்களை பார்க்கும். உண்மையிலே சீதனம் என்கிற சொல் எந்த ஹதீஸிலோ எந்த குர்ஆன் வசனங்களிலோ சீதனம் தடை, சீதனம் வாங்காதீங்க என்று சொல்லி இல்லை. ஏன் இல்லை? ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தில் அப்படி ஒரு நடைமுறை இல்லை, அந்நேரம் அதுக்கு தேவை ஏற்படலை. ஏன்னு சொன்னால் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய மனைவிக்குரிய வீட்டை அவங்க கட்டினாங்க, அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க, செய்தார்கள். அந்த நேரத்தில் இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கல. இது பிற்பட்ட காலங்களில் வந்த கலாச்சாரம். ஆனால் இவைகளுக்கு, இந்த பிற்பட்டு வந்த கலாச்சாரங்களுக்கு கூட தடை இருக்கான்னு பார்த்தோமேயானால் நிச்சயமாக தடை இருக்கி. ஏனென்று சொன்னால் இந்த குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்டது, இந்த மார்க்கம் பூரணமானது. இந்த மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. அந்த அடிப்படையில் நாம் இதுக்கு சொல்யூஷன் இருக்கு, இதை பார்க்கலாம், நாம் ஆராயலாம், ஆராய்ந்து இதுக்கு முடிவுகள் எடுக்கலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சீதனம் என்று பேசுகிறோம். இந்த சீதனம் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் ஒரு சிலது இருக்கு. அதிலையும் குறிப்பாக செல்வோமையாக இருந்தால் இந்த மஹர் சம்பந்தமாக எடுத்து நோக்குவோமையாக இருந்தால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வஆத்து நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அவரோட மகர் தொகையை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுறான். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த எத்தனையோ ஹதீஸ்கள் மூலமாக நாம் என்ன செய்வோம், பார்த்திருப்போம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உங்களுக்கு எந்தவித ஒரு சாமானும் இல்லையா, குர்ஆன் சூறாக்களை கூட நீங்கள் என்ன செய்யுங்க, பாடமாகி கொடுத்து மஹராக அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யுங்க, நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்க. அந்த அளவுக்கு மிகவும் கட்டாயமான ஒரு விஷயம் இந்த மஹர். அடுத்தது, இந்த மஹரை கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் இந்த மஹரை தீர்மானிப்பது யார்? இந்த மஹரை தீர்மானிப்பவர் யார்? இந்த மஹரை தீர்மானிப்பவர் அந்த மணப்பெண்ணாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, தற்காலத்திலே நம்முடைய சமூகத்தில் இருப்பது போன்றோ என்ன, பொண்ணுடைய வாப்பாவோ பொண்ணுடைய சகோதரர்களோ பொண்ணுடைய உம்மாவோ அல்லது வேறு யாரோ தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. தற்காலத்தில் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய எம்மத்தியில் கூட இந்த நடைமுறை இருக்க பாருங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் யார் உங்களுடைய மகர்த்தொகையை தீர்மானித்தது? நீங்கள் தீர்மானித்தீர்களா? என்ன, உங்களோட காவின் கோப்பில் உங்களோட மகர் இருக்கும், ஆனால் நீங்கள் தீர்மானித்ததான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. யார் தீர்மானித்தது? தண்ட சகோதரோ தண்ட வாப்பாவோ தண்ட கணவனோ கொடுத்ததை பொருந்திக்கொள்கிற வாப்பா அம்மாவை தான் இருக்கும். நம்முடைய சகோதரிகள் அது என்ன செய்யலை, தீர்மானிக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. இந்த கல்ச்சர், அதாவது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறிய மஹரை நீங்கள் என்ன செய்யுங்க, மனமும் இருந்து உங்களோட மனைவிமாருக்கு உங்களோட மணப்பெண்ணுக்கு கொடுங்க என்கிற விஷயத்தை நீங்கள் உங்களோட அந்த உரிமையை
எப்போது விட்டு கொடுத்தீர்களோ அப்போது என்ன நடந்துச்சு? இந்த சீதனம் என்ன செஞ்சிச்சு? தலை தூக்கிச்சு. அதுக்கு உங்களுடைய உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்ததும் என்ன ஒரு காரணமாக இருக்கு. அதுபோன்று இரண்டாவது காரணம் என்ன செய்கிற, நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நம்முடைய பிள்ளை தானே வாழப்போகுது, அந்த பிள்ளைக்கு என்ன செய்வோம், ஒரு வீட்டை என்ன செய்வோம், கொடுப்போம். அதுபோன்று நம்முடைய பிள்ளை தானே என்ன செய்ய போகுது, சொகுசா வாழப்போகுது, அதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஒரு காரை கொடுப்போம். நம்முடைய பிள்ளை தானே வாழப்போகுது, அதுக்காக நாம் என்ன செய்வோம், ஒரு காணியை கொடுப்போம். இப்படி 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 கொடுத்து இருக்கிறவன் எல்லாம் என்ன செஞ்சான், கொடுத்தான். இல்லாதவன் என்ன செஞ்சான், கொடுக்கத்தான் வேணும் என்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டான். இதன் மூலமாகவே என்ன செஞ்சிச்சு, இந்த சீதனம் உருவெடுத்து வந்துச்சு. இது இரண்டாவது காரணம். அதுபோன்று மூன்றாவது காரணம், நம்முடைய பிள்ளைகள். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைகள் இருக்கும், சகோதரர்கள் இருப்பாங்க, அதுபோன்று உங்களுடைய மச்சின மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பொறுப்புகள் உணர்த்தப்படவில்லை. தற்காலத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் எடுத்து நோக்குங்க. தற்காலத்தில் சமூகத்தில் நடக்கின்ற கொடுமைகள், போதை வஸ்து பாவனை, அதுபோன்று ஒரு பொறுப்புணர்ச்சியற்ற ஒரு இளைஞர் சமுதாயம், ஒரு ஒழுக்கம் கெட்ட ஒரு இளைஞர் சமுதாயம் உருவாகுவதற்கு மெயின் காரணம் என்ன, இந்த சீதனம். ஒரு உதாரணமாக, ஒரு சமூகத்தில் ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் என்ன செய்யணும், வீடு கட்டித்தான் திருமணம் முடிக்கணும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு விஷயத்தை நாம் உணர்த்தினமாக இருந்தால் அவன் என்ன செய்வான், அதன் மூலமாக அவன் சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு செல்வான். சிறந்த ஒரு இளைஞர் சமுதாயம் என்ன செய்யும், கட்டி எழுப்பப்படும். அதுபோன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் சொத்து பங்கீடு விஷயம். சொத்து பங்கீடுகள் சரியாக செய்யப்படாமையினால் அதிகமான சீதன கலாச்சாரங்கள் உருவாகிற பார்க்கமா இல்லையா? பார்க்குறோம் சகோதரிகளே. இதுகளை என்ன செய்யணும், தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக எல்லோரும் இருக்க வேண்டும். அதுபோன்று இந்த சீதனத்தால் என்ன பாதிப்பு இருக்கு, சின்ன விஷயம்தானே, இதை பற்றி பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை தானே என்று சொல்லி செல்கிறோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சீதனம் மூலமாக இந்த உலகத்திலும் என்ன செய்வான், நமக்கு தண்டனைகளை தருவான், சோதனைகளை தருவான். அதுபோன்று மறுமையிலையும் என்ன செய்வான், நமக்கு சோதனைகளை தருவான், தண்டனைகளை என்ன செய்வான், தந்துதான் தீருவான். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சீதனம் மூலமாக இந்த உலகத்தில் என்ன சோதனை கிடைக்கும் நமக்கு? இந்த உலகத்திலே அல்லாஹ் சோதிப்பான்டா என்ன சோதனை? இப்போ உதாரணமாக இந்த சீதனம் மூலமாகத்தான் என்ன செய்யுது, அதிகமான ஃபித்னாக்கள் இந்த உலகத்தில் ஏற்படுது. உதாரணமாக பார்ப்போமையாக இருந்தால், ஒரு பெண் வெளிநாடு செல்கின்றாள் என்று சொன்னால் அவள் மூலமாக எவ்வளவு ஃபித்னாக்களை நாம் இப்போ பார்க்கோம். ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, ஒன்றுமில்லை, கெசட் பீஸ் தான் வெளிநாட்டில் இருந்தாக்களும் அனுப்புவாங்க, அப்படி இல்லையா ஒரு கடிதம் எழுதி அனுப்புவாங்க. அந்த காலம் இருந்துச்சு. அந்த காலத்தில் ஆண் பெண் தொடர்புகள் என்ன இருந்துச்சு, மிகவும் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியா, கையில் என்ன ஃபோன், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு என்ன செய்யும், ஐஎம்ஓ இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், டிக்டாக் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும். இப்படி நம்முடைய சமூகம் என்ன செய்யுது, அல்லோல கொல்லோலப்படுது. என்ன காரணம் இதுக்கெல்லாம்? அந்த பெண் இந்த வெளிநாடு செல்வதற்கு காரணம் என்ன? ஒரு வீட்டை கட்டணும், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைக்கு திங்கவுங்க நம்மளுக்கு போகலையே, ஒரு வீட்டை கட்டணும், வீட்டை இணக்கணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் என்ற மகளுக்கு இப்படித்தானே போகிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? இந்த சீதன கலாச்சாரமாக இல்லையா? அதுபோன்று ஒரு ஆண் இந்த உலகத்தில் ஒரு வாப்பா என்ன செய்கிறாரு, அவரே என்ன செய்ப்பார், சீதனம் வாங்கி திருமணம் முடிச்சிருப்பார். ஆனால் அவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஒரு 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்துருவான். அந்த 4 பொம்பளை பிள்ளைக்கு மூடு கட்டுறதுக்காக அவர் என்ன செய்வார், போவார் வெளிநாட்டுக்கு. அந்த வெளிநாட்டுக்கு போய் அவர் என்ன செய்வார், 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் சொல்லி வெளிநாட்டிலே வாழ்க்கையை தொலைத்த எத்தனை பேரை பார்க்கணும் நம்ம. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த சீதன கலாச்சாரம். இவைகள் நாம் என்ன செய்யணும், இல்லாதொழிக்கணும். அதுபோன்று இந்த உலகத்தில் அதிகமான சோதனைகளை பார்க்கும். வேறொருத்தர் சொத்தில் வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் நான் பார்க்கும். இதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் மாற்றப்பட வேண்டும் சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதுபோன்று மறுமையில் என்ன, இவளுக்கு என்ன சோதனைகள் வராதா? மறுமையில் இவர்களுக்கு சோதனைகள் வராதா? அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான்,
ஒருவருடைய சொத்தை அநியாயமாக அனுபவிப்பவர் மறுமையில் என்ன செய்வார்? அந்த சொத்துக்களை சுமந்த வண்ணம் வருவார். இதெல்லாம் நாம் பார்க்கும். இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? ஹதீஸ்களில் குர்ஆன் வசனங்களில் கேட்கும். ஆனால் பயம் வருவதில்லை. நரகத்தை பற்றி ஒரு அச்சம் இல்லை. மற்றவருடைய சொத்தை அனுபவிக்கும் என்ற ஒரு பயம் இல்லை. தண்ட சகோதரன் சொத்தை நான் அனுபவிக்கனே என்று சொல்லி, தண்ட மச்சினண்ட சொத்தை நான் அனுபவிக்கனே என்று சொல்லி ஒரு பயம் இல்லை. இதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் மாற்றப்பட வேண்டும் சகோதரிகளே. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும்? நம்மளை தடை செஞ்சிடணும்.